விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. குணா, தற்போது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிறைய தானியங்கள் அங்கு சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும். மழை காரணமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு குணா? பாலவேல், அதாவது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் தற்போது நமக்கு இருக்கிறோம். இங்கே நீங்க பார்க்கும் காட்சி என்பது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20,000 விளைநிலங்கள், அதாவது அதை விவசாயிகள் விளைவித்து இங்கு வியாபாரிகள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தானியங்களுடைய அந்த சேதமடைந்திருப்பதான் தற்போது நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 மூட்டைகள் என்பது முழுவதுமாக இந்த வெள்ள நீரில் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா சங்கராபரணி ஆற்றினுடைய கிளை நதியான வராக நதியில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்பது முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. அதன் காரணமாக இங்க வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 10,000 மூட்டை கம்பு, 5,000 மூட்டை மல்லாட்டை என, கேழ்வரகு, பஞ்சு, உளுந்து என கிட்டத்தட்ட 20,000 மூட்டைகள் முழுவதுமாக தண்ணீரில் அடித்து முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. இதில் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5,000 மூட்டை மல்லாட்டை என்பது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டதாகவே வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இதன் மூலமாக வியாபாரிகளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக வியாபாரிகள் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த விளைபொருட்கள் தற்போது துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது. எனவே இங்க இருக்கக்கூடிய இந்த விளைபொருட்களை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த விளைபொருட்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் குறித்து தற்போது பேசுவதற்காக நம்மிடையே வியாபாரிகள் இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட இது குறித்து கேட்போம். ஐயா, சொல்லுங்க, இப்ப எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதை நீங்க எப்படி நீங்க சரி செய்ய போறீங்க? இப்போ கவர்மெண்ட் இது ஏதாவது பண்ணாதாங்க நாங்கள் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி அளவுக்கு லாஸ் ஆகிப்போச்சுங்க. எல்லா விளைபொருளும், விவசாய விளைபொருள் அத்தனையும் லாஸ் ஆகிப்போச்சு. ஒரு பொருளை கூட நாங்கள் எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எல்லாமே தண்ணியில் அடிச்சுன்னு போனது, நனைஞ்சு கிணைஞ்சு எல்லாம் முளைச்சி கிழிச்சு எல்லாமே வீணாக போச்சுங்க. இதுக்கு இவங்க அரசு ஏதாவது பண்ணி உதவி பண்ணி எங்களை கவுந்து பண்ணாதான் நாங்கள் தொழில் பண்ண முடியும், மேற்கொண்டு தொழில் பண்ண முடியும். இல்லை நாங்கள் தொழில் பண்ணால் நடுத்தரில் தான் நாங்கள் நிற்கணும். நாங்கள் வேறு வழி கிடையாது எங்களுக்கு. இதுதாங்க எங்களுக்கு. அதாவது பாலவேல், கேட்டிருப்பீங்க, தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் இது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், அதாவது பள்ளப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை மேடான இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.